அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். தற்போது எங்களுடைய தாயகத்தில் இயற்கை சீற்றத்தினால் மக்கள் வெகுவாக பாதிப்படைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பல உயிர்களும் போயுள்ளன. அந்த உயிர்கள் பிரிந்த அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விடயத்தை நாங்கள் இது முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த மாவீரர் நிகழ்வு நேற்று முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே மக்கள் எல்லோரும் உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய மாவீரர்கள் மீதான எழுச்சியை காட்டியிருந்தார்கள். அவர்கள் மாவீரர்களில் வைத்திருக்கும் உணர்வு எப்படிப்பட்டது என்பதை நேற்று இந்த இயற்கை சீற்றத்தின் மத்தியிலும் மக்கள் தங்களுடைய உணர்வை வெளிக்காட்டியிருந்தார்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் சொல்வார்கள் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் என்று. மக்கள் தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு உயிராக நேசிக்கின்றார்கள் என்பதை திரும்ப திரும்ப மக்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ மக்கள் நிராகரிக்கிறது யார் என்று பார்த்தால் இந்த போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்பதையும் நேற்றைய தினம் மக்கள் வெளிப்படையாக காட்டியிருந்தார்கள். இப்போ மக்கள் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளில் எவ்வளவுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றார்கள், அதைவிட இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுடைய நிகழ்வுகளில் எந்த அளவுக்கு தாங்கள் புறக்கணிக்க வேணுமோ அந்த அளவுக்கு புறக்கணிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போ இதில் இந்த வேறுபாடை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசத்து வாழ் மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சில வேலைகளை சரியாக செய்தாலும் பல வேலைகளை அங்கே பிள்ளையாகத்தான் முன்னெடுத்து வருகின்றீர்கள். அதற்கு தற்போது நடந்து முடிந்த எங்களுடைய மாவீரர் நினைவேந்தர் நாள் கூடி ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்கின்றது. பல மாவீரர்கள் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாராமுகமாக விடப்பட்டிருக்கின்றார்கள். பல சமூக வலைத்தளங்களில் ஆதாரபூர்வமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன, ஏற்கனவே வெளிவந்தும் இருக்கின்றன, தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த மாவீரர் நினைவு அனுஷ்டிப்பு நாளை முன்னெடுத்து செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்றால் அது போராளிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. போராளிகளுக்கும் மாவீரர் குடும்பம் சார்ந்தோருக்கும் தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த முறையும் கூட நேற்றும் கூட ஈகைச்சுடர் ஏற்றுவதிலே பல குழப்பங்கள் நடந்திருக்கின்றது. அது மரபு மீறப்பட்டிருக்கின்றது. ஈகைச்சுடர் ஏற்றுவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. அது எங்களுடைய மரபு, எங்களுடைய வரலாறோடு ஒட்டி போயிருக்கின்ற ஒரு மரபு. அந்த மரபு நேற்றைய தினம் கூட மீறப்பட்டிருக்கின்றது. ஈகைச்சுடர் ஏற்றுவது ஒரு மாவீரருடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த ஈகைச்சுடரை ஏற்ற வேண்டும் என்றது அது மரபு ரீதியாக நாங்கள் கடைப்பிடித்து வந்த ஒரு விடயத்தை அப்பப்போ இந்த அரசியல் தேவைகளுக்காக எங்களுடைய இந்த மரபு ரீதியான விஷயத்தை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் மாற்றி அந்த அரசியல் ஒரு அரசியல் வெளிச்சத்துக்காக அந்த மரபை மாற்றி வருகின்றார்கள். இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விடயம். இது அனைத்து தமிழ் மக்களும் நீங்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இது நாங்கள் என்ன தான் செய்தாலும் இந்த ஈகைச்சுடரேற்றம் விடயத்தில் அந்த மரபை நாங்கள் மாற்றக்கூடாது என்பதில் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு கட்சி ரெண்டு மூன்று இடத்திலே ஒவ்வொரு பிரிவாக, அதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் ஒரு இடத்திலே மாவீரர் தினத்தை முன்னெடுக்கின்றார் தன்னுடைய தலைமையில். இன்னொரு அரசியல் கட்சி சார்ந்தவர் அவர் இன்னொரு இடத்திலே மாவீரர் தினத்தை முன்னெடுக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். போராட்டத்திற்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தமில்லை. அதே போல மக்களுடைய உணர்வுபூர்வமான விஷயத்துக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தமில்லை. மக்களுடைய இந்த நீதிக்கான போராட்டத்திலே இந்த அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் இந்த விடயங்களுக்கும் சம்பந்தமில்லை. எனவே மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அதே நேரத்திலே புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் அங்கே பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள். நீங்கள் சரியாக இதை குறைத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய மரபு ரீதியான விடயங்களை
உங்களுக்காகவோ அல்லது உங்கள் சார்ந்தோருக்காகவோ நீங்கள் அழித்து வருகின்றீர்கள் என்றதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சில அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் துணை நின்று எங்களுடைய மரபு தமிழ் இனம் சார்ந்த மரபுகளை மாற்றி வருகின்றீர்கள். அது எங்களுடைய இனத்திற்கு மிகவும் ஒரு சரியான ஒரு பாதிப்பான நிலைக்கு எங்களுடைய இனத்தை தள்ளப்படும் என்பது அது மறக்க முடியாத ஒரு விடயம். இதை நீங்கள் சரியாக எல்லோரும் அன்பு தமிழ் சொந்தங்கள் நீங்கள் அனைவரும் சரியாக புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகளை இல்லாத ஒழித்து இந்த அரசியல்வாதிகள் மாவீரர் தினம் அனுஷ்டிப்பை முற்றாக நிறுத்த வேண்டும். அரசியல்வாதிகளிடமிருந்து ஒவ்வொரு மாவீர துயிலும் இல்லங்களை மக்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்கான ஒரு சமத்துவமான ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த கட்டமைப்பிடம் அனைத்து மாவீர துயிலும் இல்லங்களையும் அந்த மாவீரர்கள் சார்ந்த நிகழ்வினை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். அதே நேரத்தில் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தலும் போராளிகள் அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாவீர தினத்திற்காக எந்த ஒரு அமைப்பை உருவாக்குகின்றோமோ அந்த அமைப்பை திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தலையும் முன்னெடுக்க வேண்டும். பூவதி அம்மாவினுடைய நினைவேந்தலையும் முன்னெடுக்க வேண்டும் என்றது இதுதான் மக்களுடைய விருப்பம். இதுதான் ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இருக்கும். ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். எனக்கு கூட அந்த தகுமை இல்லை. அதே போல எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் போராட்டம் சார்ந்த ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறதுக்கோ பேசுறதுக்கு கூட அருகதையற்றவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள். அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போராட்டத்தை பற்றி பேசுவதற்கு கூட அருகதையற்றவர்களாக இந்த அரசியல்வாதிகள். இதை நாங்கள் மக்களாகிய நீங்கள் கருத்தில் கொள்வோம். இது உங்களுடைய உரிமை, இது உங்களுக்கே உரித்தானது. அதை விட போராட்டம் சார்ந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு போராளிகளுக்கு மட்டுமே உரிமை இருக்கின்றது. போராளிகளுக்கு மட்டுமே. போராளிகள் அதை செய்யாத பட்சத்தில், அதாவது முன்னாள் போராளிகள் செய்யாத பட்சத்தில் அதை மக்கள் முன்னெடுத்து செல்லலாம், முன்னெடுத்து செயல்படுத்தலாம். ஆனால் அரசியல்வாதிகளிடம் அதை நீங்கள் ஒப்படைத்து விட்டு மக்கள் நீங்கள் பாராமுகமாக இருக்கிறது அது உங்களுக்கு பெரும் ஆபத்தாக முடியும். இது அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் வேடிக்கைகளுக்காக இந்த எங்களுடைய எங்கள் தமிழ் இனத்தின் மரபு சார்ந்த நிகழ்வுகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நாளைக்கு எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான நிலைக்கு தள்ளப்படும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய மக்கள் சிந்தித்து செயல்படணும். இனிவரும் காலங்களில் இது போன்ற ஒரு செயல்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.